ஹலோ ஆ மச்சான், எங்கடா இருக்கிற? ரோட்ல. கடைசியில நீங்க ரோட்ல தான் வந்து நிக்க போறீங்கன்னு தெரியுது. என்ன உங்க ஆளு வந்து என்டிஏல சேர போறாரு அப்படியா? டிஎம்கே காரன் கரெக்டா நிரூபிக்கிறச்சியா? ஏண்டா சரி. உங்க ம். ஆளுங்க சொல்றத அப்படியே நம்பிடுவீங்களா நீங்களும்? ஆ? என்ன பண்றது மச்சான், குதிரைக்கு கரிவாரம் கட்டிக்கிறாங்க, அதனால இப்படிதான் போக முடியும். தலைமுறை தலைமுறையா ஒரே குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கிறவங்கடா நாங்க. அப்படியா? எங்களுக்கு விசுவாசத்தை பத்தி நீ சொல்லி கொடுவியா? அதனாலதான் உங்க ஆளுங்க எல்லாம் வந்து அங்க மேலிடம் தான் சொன்னா அப்படியே குதிரை கடிவாளம் கட்டமா நம்புறீங்க போல இருக்குது. சரி, என்னதான் கதை நீ சொல்ல பாப்பா, ஆமாவா இல்லையா? அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. ஆ. கொள்கை எதிரி பிஜேபி ம். சொல்லியாச்சு. அரசியல் எதிரி உங்களை சொல்லியாச்சு டிஎம்கேன்ட்டு. அப்புறம் எப்பறம் ம். பிஜேபி கூட போய் கூட்டணி வைப்பாங்க? அதான் கொஞ்சமா டைலாக் ஒண்ணு சொன்னீங்களே, என்ன பாயாசம். dialogue? பாயாசம் இன்னும் நம்ம பாசி சொன்னீங்க, என்னது? பாசி அவங்க பாசிசம், நீங்க பாயாசம்டா. சரிப்பா, எங்க பாயாசத்தை தாம்மா நீங்க குச்சிக்கிறீங்க, சொல்லுங்கப்பா, உங்க கதையை சொல்லுப்பா. ஆமா. ஆமாமா, குச்சி குச்சி தகிட்டி போய் ஒருத்த எல்லாம் வாந்தி எடுத்துட்டு வரும். ஏன்டா, எந்த நியூஸ போடணும் எந்த நியூஸ போடக்கூடாதுன்னே தெரியாம பார்த்தா உங்க ம். சேனல் எல்லாத்துலயும் வந்து விஜய் விஜய் விஜய். ம். ஆ? ஏன் அவரை விட்டா வேற எந்த நியூஸும் கிடையாது உங்களுக்கு? ஏன்டா, +2 படிக்கிற பொண்ணு ரேப் பண்ணி கொண்டு போட்டிருக்கானுங்க, அதை பத்தி நியூஸ போடுங்க, அது போட மாட்டீங்க. 2 ம். வயசு குழந்தைய உங்க ஆளே தான் ரேப் பண்ணி கொண்டு இருக்கான். 2 வயசு குழந்தை. இந்த குழந்தைகிட்ட என்னடா ம். பார்த்தான்? டிஎம்கேல ம். இளைஞர் அணியில ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிறான் அந்த நாய். ம். ஆ? ம். என்னடா கதை உங்க கதை? எப்ப பார்த்தாலும் விஜய் 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 பிடிச்சி உருவலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது போல. சரிடா, விஜய் வந்து இது வரைக்கும் ம். நல்லது என்ன பண்ணிட்டாருன்னு? நல்லது நாங்களாவது என்ன காலங்காலமா பண்ணிருக்காரு? எங்க தலைமுறை எங்க தலைமுறையே தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சுக்குது. அப்படியா? ஆ. ஆஹா. ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்க கூட காசு இல்லாம வந்ததுதான் உங்க பெரிய தலைவர் தெரியுமா? அவர்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் சொத்துக்குது அவங்க குடும்பத்துல? ஏய், அதெல்லாம் சுயமா இருக்கிற உழைப்புடா. உழைப்புடா அது. அப்படின்னாப்பா ஏன்டா அதுக்கு உழைப்பீங்க? அப்பா மக்களுக்காக சேவை செய்யற நாங்க காசு 4 காசு யோ, பார்க்கணும் இல்லையா? சேவை செய்யறது நீங்க அப்ப காசு பாக்குறது தான் சேவை செய்றீங்க அப்படிதானே? ஏன்டா அதுக்காக குடும்பத்தை பார்க்காம விட்டுற முடியுமாடா? யோ, கவர்மெண்ட்ல இருந்து எம்எல்ஏவா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ம். மாசம் மாசம் ஒரு சம்பளம் இருக்கு. சிஎம்க்கு ஒரு சம்பளம் இருக்கு, தெரியுமா? பார்த்தா அந்த சம்பளத்தை விட்டு உங்களுக்கு எப்பறம் இவ்வளவு கோடி கணக்குல சொத்து சேர்த்தீங்க? டேய், நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஒரு டாக்டர் ஒருத்தன் வேலை செய்யறான்னு வச்சுக்க, அவன் தனியா வந்து கிளினிக் வச்சு சம்பாதிக்கல? கிளினிக் வச்சு சம்பாதிச்சா பரவாயில்லையா? நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே ஒருத்த கிட்னி திருட்டுல சம்பாதிக்கிறீங்க. இப்ப நீ உள்ள வந்தா கிட்னி எல்லாம் திருட மாட்டீங்கன்னு சொல்றீங்க. கன்ஃபார்மா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அது ம். எப்படினாலும் அங்கங்க எந்த ஆட்சி ம். வந்தாலும் அது நான் ஓப்பனாவே ஒத்துக்கிறேன். எந்த ஆட்சி வந்தாலும் திருட்டுத்தனம் பண்றவனுக்கு பண்ணதான் செய்வானுங்க. அதை ம். கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க, கன்ஃபார்மா பண்ணுவாங்க. சரியா? ம். ம். கண்ட்ரோல் பண்றேன்னா ஸ்டார்டிங்ல கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதை ஃபுல்லா ஸ்டாப் பண்றதுக்கான வேலையை கண்டிப்பா பண்ணுவாங்க. டேய், சமீபத்துல ஆஹ். உங்க கட்சியில இருக்கிற ஒருத்தன் வந்து ஒரு ஃப்ராடு தனம் பண்ணிருக்கிறான். என்ன ஃப்ராடு? இது ஒரு பொண்ணை வந்து கள்ளக்காதல் வச்சிருந்து ரேப் ரேப் பண்ணிருக்கிறான். புருஷங்காரன் கண்டுபிடிச்சு அடிச்சிருக்கிறான். கேட்டா நான் வந்து விஜய் ரசிகர், விஜய் கட்சியில இருக்கிறோன்னு சொல்லி கத்து பேசுகிறான். இப்ப இதெல்லாம் எங்கடா போய் சொல்றது? அந்த மாதிரியான இருக்கிற ஆளுங்க எல்லாம் வந்து கட்சியை விட்டே நீக்கிட்டு இருக்காங்க. அது தெரியுமா? உங்க கட்சியில இருக்கிறவங்க என்ன பண்ணீங்க? எங்க கட்சி அதுக்கு இருக்கிறவங்க தான் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, நாங்க தான் நடவடிக்கை மயிர எடுக்கிறோம்டா. மயிர நடவடிக்கை எடுக்கிறீங்க. என்னடா இப்போ ரீசனா வந்து இதுல அவர் பேர் என்ன, அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த ரேப்பு கேஸ்ல கூட அந்த மாலை தூக்கி உள்ள போட்டு வச்சுக்கிறோம். அவன் தான் இப்போ வெளியே வந்துட்டானே. டேய், அது ஜாமீன்டா, சட்டையில இருக்கிற ஓட்டையை பார்த்து அவன் வெளியே வந்துக்கிறான். சட்டத்துல ஓட்டையே இல்லையான்னா? உன் வாயிலே வந்துச்சு பத்தியா சட்டத்துல இருக்கிற ஓட்டருக்கு? அதாவது ஒரு தப்பு செய்யறானா அவன் மேல தண்டனை வந்து கடுமையா இருக்கணும். மயிர பக்கத்துல கடுமையா சொல்ல. தண்டனை கொடுக்குறீங்க. ஒரு தப்பு செய்யறானா அந்த தப்புக்கான தண்டனை வந்து கடுமையான தண்டனையா இருக்கணும். நான் என்ன கேக்குறேன்னா, தப்பு பண்ணாதவன் எவன் இருக்கிறாங்க? தப்பு அவன் அவன் பண்ணாதவன் அவன் எவனுமே அவன் தகுதிக்கு ஏத்த கிடையாது. மாதிரி, அவன் தகுதிக்கு ஏத்த மாதிரி, அவன் வசதிக்கு ஏத்த மாதிரி, அவன் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தப்பு நடக்கதான் மச்சான் செய்யும். அது அதெல்லாம் ஓகே. பெருசுபடுத்தி பேசினா எப்படிடா? அதுக்குன்னு வந்து ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு நல்லது நினைச்சு ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யலாம்டா. நீங்க ஆட்சியில இருக்கிறீங்கன்றதுக்காகவே கொள்ளடிக்கிறதும் கொலை பண்றதும் சின்ன குழந்தைங்க ரேப் பண்றதும். ஏன்டா 80 வயசு கிளவி குடும்பம்லாம் தெரியாது? ஏன்டா அவங்களெல்லாம் உனக்கு போட்டு ரேப் பண்ணுகிறீங்களா? உனக்கு இப்படி பண்ணா நல்லது மட்டும் தான் கெட்டது மட்டும் தான் தெரியுதாடா? வேற என்னடா எங்க நல்லது பண்ணிக்கிறீங்க? சும்மா எங்க வந்து தலைவர் பண்ண போட்டோ நல்லது ஷூட்டுக்கு எதுவுமே தான் தெரியாடா? பண்ணுவீங்க. நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதுனாலயே கொலை ம். கொள்ளை கற்பழிப்பு குழந்தைங்க கிளவி யாரையும் ஒருத்தரையும் விடாம அப்படியே
ரேப் பண்ணீங்கன்னு கார்ல அதெல்லாம் கரெக்ட் ஏத்துறது மச்சான். கார்ல ஏத்துறது. என்ன சரி இதாவது நான் ஒண்ணு டேய் கேக்குறேன். உங்க கட்சி எலெக்ஷனுக்காக வர கட்சி ஏய் இருடா. உங்க கட்சி கொடி கொத்திருந்தாக்கா ஒருத்த 4 கொம்பு முளைச்சிச்சுன்னு அர்த்தம். 8 கொம்பு முளைச்சிருக்கா எங்களுக்கெல்லாம். ஆ, எங்க கீழயா? டேய் நான் தான் தெளிவா சொல்றேன். நாங்கெல்லாம் வந்து பரம்பரையா ஒரே குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கிறவங்க. எங்க கிட்ட எல்லாம் மோதக்கூடாது. எங்க கிட்ட எல்லாம் மோதனா இப்ப கிள்ளி உட்கார வச்சோம் பாத்தியா, அது மாதிரி உட்கார வைப்போம். யார உட்கார வச்சு கமல் உங்க கூட வந்து கிள்ளி அப்படியே குஞ்சின்னு சொல்லுங்க ஏசமா அப்படின்ட்டு உட்காந்துக்கிற அந்த மாதிரியா? உட்கார வச்சேன்ல நான் அவரை. அதான் இங்க ஒருத்தர் உட்கார வைக்க முடியலன்னு அவர் மேல ஏகப்பட்ட அவதூறு. சிபிஐ ஆபீஸுக்கு அவர் எதுக்கு போறாரு? விசாரணைக்கு போறாரு. அவர் ஒரு ஐ விட்னஸ், அவ்வளவுதான். அவரு இன்னும் A1 அக்யூஸ்ட் மாதிரி நீங்க ஒரு இதை அப்படியே போர்ட்ரேட் பண்றீங்களா பயங்கரமா? அவ்வளவுதான், போயிட்டாரு, குச்சி உள்ள உட்கார வச்சுவாங்க. அவ்வளவுதான், அங்கேயே வந்து விலக மாட்டி ஜெயில உட்கார வச்சிருவாங்க. அப்பா என்ன பேசுறீங்க டேய்? நல்லா வருவீங்கடாண்ணா. சரியா? ஏண்டா சரி நான் ஒண்ணு கேக்குறேன். ம். உங்களுக்கு அவரை பார்த்தா அவ்வளவு பயமாண்ணா? ஏன் சன் டிவில அவரோட படம் போடுறது இல்ல? ஒரு காமெடி போடுறது இல்ல? சன் மியூசிக்ல பாட்டு கூட போட மாட்டீங்க? அந்த அளவுக்கு பயம். பயந்து சாவறீங்க? பயமா எங்களுக்கா? டேய் அப்புறம் போட வேண்டியதானே? மச்சான், நாங்க போடுவோம்டா. எப்போ போடணும் யார போடணும்னு எங்களுக்கு தெரியும்டா. ஒரு போன் கால் வருது, பேசிட்டு வந்து போடுறேன், இரு, வெயிட் பண்ணு. போடுங்க போடுங்க, இன்னும் நிறைய இது அப்புறம் பேசுறேன் இரு உன்கிட்ட.